அக்கா என்ன பண்றீங்க இவ்ளோ ப்ளவுஸ் வச்சிட்டு? வாடா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இது வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமருக்கான பிளவுசஸ். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பிளவுஸுமே வந்து ஒவ்வொரு பேட்டர்ன்ல கேட்டாங்க. லைக் வந்து இப்போ ஸ்கேலப் வந்து ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு இல்லையா, ஸ்கேலப் அண்ட் ஹை நெக்லேயே நமக்கு சைனீஸ் காலர் அந்த கோட் காலர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எனக்கும் காட்டுறீங்களா? நானும் பார்க்கட்டுமா? பார்க்கலாமே. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா இந்த ஸ்கேலப் பிளவுஸ் பத்தியா ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் பண்ணியிருக்கேன்டா. ஃப்ரண்ட் ஹூக் தான். பேக்ல பாரு அழகா ஒரு ஸ்கேலப் கொடுத்துட்டு அந்த பேக்ல இருக்க பார்டரை மட்டும் நான் அந்த மாதிரி சென்டர்ல பேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் டசல்ஸ் பாரு எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. இந்த மாதிரி சில்வர் ஷேட்லயே நான் அந்த சமோசா லேஸ் கொடுத்து டசல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தனா இங்க பாத்தியா, இது வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளவுஸ். இதுவுமே பிரின்சஸ் கட் தான். பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான். ஆனால் வந்து இப்போ வந்து ட்ரெண்டாக இந்த மாதிரி பார்டரை வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் டசல்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டசல்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பிளவுஸு. அடுத்து வந்து இது ஒரு காலர் பிளவுஸ் தான், ஒரு சைனீஸ் காலர், ஒரு ஹாஃப் சைனீஸ் காலர் மாதிரி. பிரின்சஸ் கட் கிடையாது, இது வந்து 3 டாட் பிளவுஸ் தான். அண்ட் இதில் பெருசாக எதுவுமே டிசைன் பண்ணல, ஏன்னா இது ஹை நெக் காலர் பிளவுஸ்னால. அடுத்து பாரு, இது வந்து ஒரு கோட் காலர் பிளவுஸ். கிளாத் வந்து பத்தலடா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில்க் காட்டன் மட்டும் வாங்கிட்டு இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி பார்டர் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு காப்பர் ஷேட்ல ஒரு பிளவுஸ் டா, பாருங்களேன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல எல்போக்கும் கீழே ஒரு ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. இது பெருசாக டிசைன் எதுவும் வேணாம். பிரின்சஸ் கட்டு பேக்கில் வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு போட் மாதிரி வந்து ஒரு ஓவல் ஷேப் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு அண்ட் அதுக்கு வந்து ஒரு டசல்ஸ். அடுத்து வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு, செம்மையாக இருக்குது இந்த ப்ளவுஸு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் பிளவுஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து இவங்களுடைய சிஸ்டருக்கு, இவங்க வந்து எல்டர் சிஸ்டரு. ஸோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்கேலப்ல அந்த பார்டர் மட்டும் எடுத்து நம்ம அந்த மாதிரி சென்டர்ல கொடுத்துருக்கோம். இவங்க எப்பவுமே ஸ்லீவ் வந்து எல்போக்கும் கீழே தான் போடுவாங்க. ஸோ அதனால நம்ம இவங்க பிளவுஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்லீவ் தான் வைப்போம். அண்ட் டசல்ஸ்மே ஒரு சிம்பிளான ஒரு டசல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி தான், ஒரு எல்போ ஸ்லீவ் வச்சு ஒரு சின்ன ஒரு லேஸ் ஒர்க். இது வந்து ஒரு சில்வர் ஷேட்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு கேன்வாஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ல ஒரு பிங்க், இதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு. இது பேக்ல ஒரு வீ நெக் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இந்த பிளவுஸ் பாரு, இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெறும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த நாட்டுக்கு மட்டும் வந்து ஜிக்ஸாக்னு கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு டசல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கரைக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு வீ நெக். ஸோ ஒரு வீ நெக் மாதிரி, வீனா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான வீ போட்டுட்டு நம்ம அதில் வந்து நாட்லேயே டிசைன் பண்ணி இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவுமே எல்போக்கு கீழே இருக்கிற ஸ்லீவ். இது வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு பிளவுஸ் தான். இது வந்து அவங்க வெறும் ஸ்டோன் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, ஸ்டோன் லேஸு. ஸோ ஸ்டோன் லேஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பேக் டைப்பு. டசல் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து இதுக்கு சாரீ அவங்க கொடுக்கல, அவங்க வந்து சாரீ வந்து சில்வர் ஷேடுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சில்வரில் வந்து ஸ்டோன் லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, ஒரு க்ரீன் கலரில் ஒரு ப்ளவுஸு, பால் பட்டன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு பால் பட்டன்ஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் லேஸ் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லேஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த ப்ளவுஸும். அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். பேக்கில் மட்டும் கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து ஒரு சும்மா கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு போட் நெக் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் நாட் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு இந்த மாதிரி ஒரு லூப் வச்சுட்டு அதில் நாட் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பேக் பேட்டர்னு, போட் நெக் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு இந்த ப்ளவுஸு.
இது இந்த பார்டருக்கு மேட்சிங்காக வந்து ஒரு லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டசல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான். ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்லேயுமே வந்து ரவுண்ட் நெக் தான். ஸோ இதுக்கு வெறும் லேஸ் ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹை நெக் பிளவுஸ். இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் அதை வியர் பண்ணும்போது. அண்ட் அதில் வந்து ஒரு சின்ன டியர் ட்ராப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஹை நெக்கில் ஒரு டியர் ட்ராப். காலர்னு சொல்ல முடியாது, நம்ம ஹை நெக் கொடுத்துட்டு அண்ட் அங்கே வந்து ஒரு டியர் ட்ராப் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே பார்டரில் வந்து சில்வர் பேஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து சில்வர் கலரே கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ப்ளவுஸ்லேயே இருந்தது, இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது ப்ளவுஸ்லேயே இருந்தது. நான் இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் லேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்கறது வந்து நல்ல ஒரு லீவ் கிரீனில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு வந்து ஹைலைட்டே வந்து இந்த பேக்கில் இருக்கிற இந்த பெல்ட் தான். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஷோல்டர் பஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸு அண்ட் பார்டர் கீழே என்ன வருதோ அதே மாதிரி ஒரு பெல்ட் டைப்பில் நாட்டுக்கு பதிலாக இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே அழகான ஒரு க்ரீன் இது. ஃபுல் ஸ்கேலப். ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஸ்கேலப் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்பவே அழகான ஒரு பீகாக் ப்ளூ ஒரு ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் கொடுத்துட்டு ஒரு வி மாதிரி ஒரு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டசல்ஸுமே வந்து சிம்பிளான ஒரு டசல்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, அடுத்த ப்ளவுஸ் வந்து என்னோட ஃபேவரட் போட் நெக் ப்ளவுஸு. நல்ல ஒரு பீகாக் ப்ளூ ப்ளவுஸு. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹூக்ஸ் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு பால் பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்லீவுக்குமே வந்து அதே மாதிரி பால் பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னோட ஃபேவரட்டான போட் நெக் ப்ளவுஸு. அண்ட் வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே அழகான ஒரு பீகாக் ப்ளூ கலரில் ஒரு பால் பட்டன்ஸ் வச்சு போட் நெக். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுசஸ் பண்ணோன்னா சிக் ஃபேஷன்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறோம். தேங்க்யூ.